நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 தடவை நம்ம கொடுத்த கோட்டிங்கை blend பண்ண போகிறோம். எப்படி ஒரு சின்ன பேப்பர் பீஸ் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் பீஸை மெதுவாக வச்சு இதோட எப்படி blend பண்ணணும். அப்போ நம்ம 2 தடவை கோட்டிங் கொடுத்த 2 தடவை நம்ம அந்த பென்சில் வச்சு வரைஞ்சது அது ரெண்டும் அந்த பேப்பரோடு சேர்ந்து நல்ல blend உள்ளே வந்து கலந்து கிடைக்கும். இப்போ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் பீஸை ஒரு பஞ்சு எடுத்துட்டு அந்த பஞ்சை கூட நம்ம இப்படி நம்ம கலந்து விடுறதுக்கு blend பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் அதுக்கான வித்தியாசம் இருக்குது பாரு. அதாவது இங்கே இருக்கிறதுல நம்ம போட்ட அந்த கோடோட அந்த தெளிவு தெரியுதா, இங்கே வந்து அதெல்லாம் கலந்தது தெரியுது. ஸோ இதை வந்து மொத்த உடம்புக்கும் நம்ம செஞ்சு விடணும். எல்லா இதுலேயும் 2 தடவை நம்ம வந்து கோட்டிங் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை blend பண்ணி விடணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது blending. இது போல் கை எல்லாத்துக்கும் செய்யணும். இப்போ அதே போல் இன்னொரு பீஸ் எடுத்து இந்த வயிற்று பகுதிக்கு சேம் பேப்பர் எடுக்காமல் வேறு பீஸ் பேப்பர் எடுத்து இந்த கலருக்கு வேறு பீஸ் பேப்பரில் செய்யணும். இப்போ இது blend ஆகிடுச்சா? ஸோ இதுதான் blending டெக்னிக்.